ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழன், நிலா, லக்ஷ்மி அம்மா, சுரேஷ் ஐயா எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நிலா கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 2 பசங்கம்மா, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, எல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்கம்மான்னு பேசிட்டு வராங்க. பேசிகிட்டே வரும்போது, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்போ குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீக்கிரமாக பெற்றுக்குங்கம்மா, லேட்லாம் பண்ணாதீங்க, வயசாகிட்டா கை கால் முட்டி வலிலாம் வந்துடும், அதனால் அதெல்லாம் தள்ளி போடாதீங்க, அந்த அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணி உடனே குழந்தை பெற்றுக்கணும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா, நான் பேசிக்கிட்டே வரேன், நீ பாட்டு சைலண்ட்டாக வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, அம்மா அதை பற்றிலாம் இன்னும் நான் யோசிக்கவே இல்லை, நாங்கள் சரி செட்டில் ஆகிட்ட பிறகு நம்மளும் குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சோம், என்ன சோழன் அப்படின்றாங்க. உடனே சோழனுக்கு நிலா சொன்னது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவரும் தகச்சிக்கிட்டே வராரு. இல்லைம்மா, லேட் பண்ணாமல் பெற்றுங்க, என் வயசில் தான் இப்போ தான் எல்லோரும் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்க பசங்களுக்கு கல்யாணமே பண்ணுறதுக்கு பொண்ணு தேடுறாங்க, ஆனால் நான் பாரு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் இங்கே தான் நிறுத்துப்பா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோன்னு இறங்கி போகிறாங்க. போயிட்ட பிறகு அப்போ நிலா இருக்கிறாங்க. சோழன் கேட்குறாரு, ஏங்க ரொம்ப சாரிங்க அப்படின்றாரு. என்னத்துக்குங்கன்றாங்க. இல்லை, அந்த அம்மா உங்களை இப்படி கேட்டாங்களே, எங்கே நீங்கள் உங்களுக்கு கோவம் அவங்கள திட்டிடுவீங்களோன்னு நினச்சேங்க, பரவாயில்ல நீங்கள் பார்த்து பேசிக்கிட்டீங்க, சாரிங்க, அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அதில் என்னங்க இருக்குது, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதுல்ல அதான் அப்படின்றாங்க. உடனே இவர் கேட்குறாரு நிலா கிட்ட, சரி நம்ம 2 பேரும் யோசிக்கலான்னு சொன்னீங்களே குழந்தை பெற்றுக்கிறத பற்றி, என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் இப்போ அப்படின்னாங்க சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஐயே நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கினாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்கல்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே சோழன் கடுப்பாகிறாரு. அதானே இவ என்னை வெறுப்பேற்றி பார்க்கறதுலையே இவளுக்கு ரொம்ப இதுவாக குறியாக இருப்பாளேன்றாரு. உடனே நிலா திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் வானதி வீட்டில் வானதி அவங்க அம்மா கேட்குறாங்கங்க, ஏய் வானதி, என்னடி அந்த பொண்ணு இந்திக்கார பொண்ணு ஒரு நாள் தான் தங்கும்னு சொன்னேன், ஆனால் இன்னும் இருக்குது, அது வீட்டுக்கு போகலையா இன்னும், எதனா பிரச்சனை தொலைக்க போதுடி அப்படின்றாங்க. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்னம்மா பிரச்சனை வரப்போகுது, அந்த பொண்ணு என் கூட படிக்கிற பொண்ணுமா, எதுக்குமா பிரச்சனை வரப்போகுது அப்படின்றாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, வானதி அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க, ஏன் இன்னும் அவங்க ஊர்லேருந்து வரலையா அவங்க அப்பா அம்மாலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சந்தாவும் வெளியே வராங்க. வா நமஸ்தே ஜி அப்படின்றாங்க. நமஸ்தேம்மா அப்படின்றாரு அவரும். உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ஒரே ஒரு பையா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா நான் செஞ்சு போடுற சாப்பாடுலாம் உனக்கு பிடிக்குதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டி கால் பண்ணுறாரு. பாண்டி கால் பண்ணி, வானதி நீ எப்படி இருக்க, சந்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா இருக்காங்க பாண்டி, நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இல்லை, சந்தாவை தேடி வந்தவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இங்கே சந்தாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க வானதி, நீ கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. உடனே வானதியும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, சந்தா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சான், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க வானதி. அதுக்கப்புறம் பல்லவன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா விளையாட்டுலேயும் கலந்துக்கிட்டு அவர் எல்லா விளையாட்டுலேயும் வின் பண்ணோன்னு வெறித்தனமாக காலையிலேருந்து எந்த தண்ணி கூட குடிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் என்னடா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற பார்த்துடான்றாங்க. இல்லைடா, எனக்கு ஜெயிக்கணும்டா, அது மட்டும்தான், எங்கள் அண்ணனை நான் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக நான் வின் பண்ணியே ஆகணும்னுட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க, எலக்ட்ராக்லாம் கலக்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி வெறித்தனமாக பண்ணுற, இது மாதிரிலாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணினா நாங்கள் போய்ட்டு உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஏய் அண்ணங்கிட்டலாம் சொல்லாதீங்கடா இந்த விஷயத்த, நான் எப்படியாச்சும் எல்லாத்துலேயும் வின் பண்ணணும்டா, வின் பண்ணியே ஆகணும், நான் பரவாயில்லன்ட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு காலையிலேருந்து இது மாதிரி ஓயாமல் இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் என்னை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு திருப்பி
திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க. அப்புறம் வானதி வந்து வீட்டுக்கு சந்தாவை கூட்டிகிட்டு வராங்க. உடனே சேரன் கூப்பிட்றாரு, "வா சந்தா, எப்படி இருக்க?" "வானதி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ வந்து அந்த நேரத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணலைன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்னே தெரியல. ரொம்ப நன்றிம்மா உனக்கு" அப்படின்றாரு. வானதி சொல்கிறாங்க, "அண்ணா, எதுக்கு நான் எனக்கு நன்றிலாம் சொல்கிறீங்க? நான் பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் ஃபோனில் வந்தீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பதட்டமாக பேசுனதை நான் கேட்டேன். அப்போ நம்மளும் எதனா ஒரு உதவி பண்ணியே ஆகணுமேன்ட்டு தான் நான் களத்தில் இறங்கிட்டேண்ணா, அதாண்ணா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ரொம்ப நன்றிப்பா" அப்படின்றாரு. உடனே சந்தாவை பார்த்து சொல்கிறாரு, "சந்தா, நீ பயப்படாத. உன்னை தேடி வந்தவங்க எல்லாரும் திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க. நீ பயப்படாம இரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியும் வானதிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாப்பல. "ஹீரோ மாதிரி வந்தடி நீ காப்பாத்துறதுக்குன்றாங்கங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நிலா சோழன் கதையை கேட்க ஆர்வமாக இருப்போம். நன்றி. பை பாய்.